உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள், இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ராசிக்கு அதிபதி புதன். இந்த புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான், அளவுக்கு அதிகமான ஒரு நாலேஜ். இதனாலேயே இவர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு நிராகரிப்புகள், ஒரு ரிஜெக்ஷன்ன்றது அதிகமா இருக்கும். இவங்க ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதையும் இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அதிகப்படியாக திறமை இருந்தாலும் அந்த கொஸ்டினை தொடர்ந்து இன்னும் ஒரு 5 கேள்விக்கு இவங்க இதெல்லாம் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸஸா பதில் சொல்லக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். அதுல இருந்தே அவர்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும், இந்த மிதுன ராசி என்பர்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு நபரை பார்த்து பேசுகிறீர்கள் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் என்ன கேக்குறாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் மாத்திரம் கொடுத்து பழகிக்கணும். அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையாக இருக்கும். எக்ஸஸா பேசுறதோ, எக்ஸஸா நீங்க ரியாக்ஷன் கொடுக்கறதோ எதிராளிகளை அதிகப்படியாக கோபப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடும். அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2026ல இந்த மாதிரியான குணங்களை நீங்க மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா ராசி என்பர்களும் சரி, இந்த மிதுன ராசி என்பர்களும் சரி, நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. ஏன் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இவர்களினுடைய இயற்கையான குணங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் இருக்கும். அதே சமயத்துல சில ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன், இப்ப மிதுன ராசி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த சந்திரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். இல்ல இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய இந்த பதிவை பார்த்து சில விஷயங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இப்போ ஜனவரி மாசம் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அந்த சந்திரன், அதாவது மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் பயணிச்சு வராரு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிச்ச ஒரு முதல் நாள்ல இருந்தே நிறைய செலவுகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். செலவே வராட்டிலும் நீங்களே வீணா போய் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அந்த பாக்கெட்ல ஒரு காசை வச்சுக்கிறது, ஒரு வருமானத்தை வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காத ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன் மேடம் முதல் மாதமே எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா நாங்க எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து உங்களுடைய செவ்வாய் லாபகாரகன், அடுத்து ருணரோக சத்ருகாரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் அடைகிறார். லாபகாரகனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படியாக கடன்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்ல போய் இவர்களினுடைய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே யாருக்கிட்டையாவது போய் வழிய போய் சண்டை போடுறது, உங்களுக்கு எதிரி நேர்ல வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட அதிகப்படியான ஒரு பேச்சுவார்த்தை, தேவையில்லாத ஒரு முரண்பாடான கருத்துக்கள், அடுத்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய கணவர்கிட்ட அதிகப்படியாக சண்டை போடக்கூடிய ஒரு மாதம். இப்படியெல்லாம் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மிதுன ராசி என்பர்கள் அமைதியை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அந்த 45 நாட்கள்னு சொல்லும் போது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அடுத்து பாத்தீங்கன்னா இல்லீகலாக இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது குடும்பத்தார்கள் கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து குடும்பத்துக்கு தெரியாம சில உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2026ல இந்த ஜனவரி மாதம் தொடக்க மாதம் கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு மாதமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதிகப்படியான ஒரு நாலேஜ், எந்த இடத்துல எப்படி ஸ்மார்ட்டா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தெரியும். அது எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த தொழில்காரகனும் களத்திரக்காரகனும் ஆகிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்பட்டு நீங்க செயல்படுறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் நம்ம நியாயமாக செயல்பட்டு எதை கண்டோம் அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நீங்க அந்த பாதை மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கையில காசு ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. வேற எந்த இடத்துலயும் யாரையும் நம்பி இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புதிய தொழில் முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக யார்கிட்டயாவது கடன் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கைமாத்தாக சில காசுகளை கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா அதனால நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல ஜனவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். வரன்கள்லாம் அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். அதே நேரத்துல களத்திரக்காரகன் வக்கரமாக இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வரன் அமையாது. சில பேருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னுடைய பதிவுகள்ல, பழைய பதிவுகள்ல பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அந்த வரன் தேடுற முயற்சியில இவங்க கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வரன் தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா முடிவு எடுக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறோம், நாங்க எந்த இடத்துலயும் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஃபில்டர் பண்றதுமே பாத்தீங்கன்னா கடைசி உங்களுக்காக சிக்குவாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வரனே. அந்த வரனுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஆஃப்டர் மேரேஜ். அதனால
உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதனால கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த வரன்கள் மூலமாக சில அதிருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், அடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய தொழில அப்படியே பண்ண போறீங்க. எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அப்படியே மாற்றம் செய்யணும்னு நினைச்சாலும் அதுல தடைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரங்களின்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.